சமயபுரத்துல எப்படி இருக்கும் அதே வழிபாட்டு முறையை தான் நம்ம கொண்டு வர போறோம். அதனால அது போலவே எங்களுக்கும் அமையணும் அப்படின்னு அதோட ஆராய்ச்சியும் பண்ணினோம், ரீசர்ச். இதுக்காக கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தோம். உற்சவ திருமேனிகளும் இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட நான் ஆன்டிக்விட்டி சர்டிபிகேட் கிடைச்சதும் ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம். நாங்கள் இந்த தம்பதிகள் அடிக்கடி வருவாங்க சென்னைக்கு வந்து எங்களோட பற்றைக்கு வந்து அந்த சிற்பங்களை எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நான் கவனிச்சேன், சார் ரொம்ப இன்பத்தோட அவ்வளோ அருமையா இருக்கு, திருப்தியா சொல்லுவார். ஆனா சரஸ்வதி அம்மா அவங்க கண்ணு தான் அந்த ட்ரெயின் பேஸ் பார்த்து அப்படியே வாஞ்சியோட தண்ணி கொடுப்பாங்க அந்த சிற்பங்களை. அப்ப அது முழுமை பெறாத ஒரு வடிவம், ஆனா அந்த இடத்துல அந்த சிற்பம் பேசுது. அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய பக்தி பாவனை, அந்த சிற்பத்தோட அளவு பரிமாணங்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தப்போ அந்த சிற்பத்துக்கு முழு ஜீவன் வந்துடுது. இப்ப சமயபுரத்துல இருக்கக்கூடிய அதே வைப்ஸ் இங்க கொண்டு வரணும். அது எப்படி சாத்தியப்படும்? அப்போ எங்க சிற்ப சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, சபத்தி சொன்ன மாதிரி அளவுகளுக்கு உட்பட்ட எந்த படிவம் இருந்தாலும் அது தானாகவே தன்னுடைய சாநித்தியத்தை வெளிப்படுத்தும். அந்த ஒரு ஆற்றல் இருக்கு அந்த சிற்ப சாஸ்திர இலக்கணங்களுக்குங்க. இவங்க வந்து ப்ரீஸ்ட் ரெடி பண்ண போறாங்க. அந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணணும். அந்த சிற்பத்துல இன்ஃபியூஸ் ஆக்கப்பட்ட அந்த வைப்ரேஷனை அவர் சஸ்டெயின் பண்ணணும். பட் இது ரெண்டும் பத்தாது. சமயபுரத்தோட வைப்ரேஷன் கொண்டு வரக்க நீங்க தமிழ் மக்கள் மற்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறீங்க பாருங்க, சீராட்டி பாராட்டி கொண்டாடுறீங்கல்ல, அதுதான் அந்த சூழ்நிலையை அந்த எம்பியன்ஸ் இங்க கொண்டு வரும். அப்போ இங்க ஒரு சமயபுரம் இருக்கும், அமெரிக்க சமயபுரம் சொல்லலாம், நம்ம பின்லாண்டோட சமயபுரம் அப்படின்னு சொல்லல, டெக்சாஸோட சமயபுரம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு எங்களுடைய விருப்பம், வேண்டுகோளும் கூட. இன்னும் இங்க வந்து கோயில் உருவாக்கப்படல, இடம் தான் பார்த்திருக்கீங்க, பாலாலயம் பண்ண போறீங்க. அதுக்காட்டிக்குமே இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க அம்பால. எப்படி கூழ் திருவிழா, தீப திருவிழா, அதுக்கப்புறம் இந்த பறையெடுத்தல், ஜெண்டவர், இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு பிடித்தமான விஷயங்கள். அம்பாள் அந்த இடத்துல வந்துடுவாங்க. எந்த இடத்துல வந்து பரசத்தம் கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அம்பாளுக்குரிய விஷயங்கள், அந்த விழாக்கள் நடத்துறீங்களோ அந்த இடத்துல அம்பாள் வந்துடுவா. அப்போ ஸ்தபதி மட்டும் கிடையாது, குருக்கள் மட்டும் கிடையாது, நீங்க மக்களும் சேர்ந்து சமயபுரத்தோட அந்த வைப்ரேஷன் கொண்டு வரீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.